வியர்க்கும் முருகன் சிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அக்காலத்தில் வாழ்ந்த 18 சிறந்த சித்தர்களுள் ஒருவர்தான் போகர். இவர் பழனி மலையில் தங்கியிருந்தார். அப்போது அங்குள்ள மக்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மருந்து கொடுக்கும் பணியை செய்து வந்தார். போகர் கொடுத்த மருந்தினால் பலர் பாதிக்கப்பட்டனர். ஏன் இப்படி நடக்கிறது என்பதை ஆராய்ந்த போகர் தான் கொடுக்கும் மருந்தில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறிந்தார். பின்னர் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட போகர் பாஷாண மருந்துகளால் செய்யப்பட்ட ஒரு சிலையை உருவாக்கினார். பாஷாண சிலைக்கு அபிஷேகம் செய்து அதிலிருந்து கிடைக்கும் தீர்த்தத்தை நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தார். மக்களும் போகர் கொடுத்த தீர்த்தத்தின் மூலம் குணமாயினர். அதன் பிறகு தான் போகர் நவபாஷாணங்களைக் கொண்டு ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார். போகர் உருவாக்கிய நவபாஷாண முருகன் சிலை பழனியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நவ என்றால் 9 என்று பொருள். 9 விஷங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டது பழனி முருகன் சிலை. நவபாஷாண முருகருக்கு அபிஷேகம் செய்த பொருட்களை உட்கொண்டால் நோய்கள் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இரவு நேரத்தில் பழனி தண்டாயுதபாணிக்கு வியர்க்கும் அதிசயமும் நடக்கிறது. இதனால் இரவில் முருகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. முருகர் சிலையிலிருந்து வடியும் நீரை ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கின்றனர். இதனை கௌபீன தீர்த்தம் என்று அழைக்கின்றனர். முருகருக்குச் சாற்றப்பட்ட சந்தனத்தில் வியர்வை நீர் உறிஞ்சப்பட்டு சந்தனம் பச்சை நிறமாக மாறியிருக்கும். காலையில் முருகனின் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வரும் பக்த கோடிகளுக்கு முருகருக்குச் சாற்றிய சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் பிரசாதமாக வழங்குகின்றனர்.